தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் 13ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய 27ஆம் தேதி அன்று அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. 22ஆம் தேதி அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்வார் என்று ஏற்கனவே பயண திட்டம் வகுக்கப்பட்டிருந்த நிலையில அந்த பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு 27ஆம் தேதி அன்று முதலமைச்சர் செல்வார் என்று தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது வரக்கூடிய 13ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தற்போதைய ஒரு அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் செல்லும் போது தமிழகத்தில் முதலமைச்சருடைய பொறுப்புகளை யார் கவனிப்பார், அதிலும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தன. பல்வேறு அமைச்சர்கள் எல்லாம் துணை முதலமைச்சராக உதயநிதி வருவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கிறார் என்று செய்தியாளர் சந்திப்பின் போது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தாலும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கருத்து ஒன்றினை தெரிவித்திருந்தார். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கான கோரிக்கைகள் வலுத்திருப்பதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கோரிக்கைகள் வலுத்திருக்கிறதே தவிர பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் சூசகமாக ஒரு பதிலை தெரிவித்திருந்தார். எனவே துணை முதலமைச்சராக உதயநிதி ஆவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பதிலின் மூலமாக அதற்கு ஒரு முடிவு கட்டியிருப்பதாகவே தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுடைய மாற்றம், குறிப்பாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு வழங்கப்படுமா, அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளோடு இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது கூட்டப்பட இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில் முதலீடுகள் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் ஈர்த்த பல்வேறு தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்குவதற்காகவும் ஒவ்வொரு முறையும் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படும் போது அதற்கான அனுமதிகள் அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்படும். அந்த அடிப்படையிலேயே தமிழகத்தில் பல்வேறு முதலீடுகளை ஆரம்பிப்பதற்கான ஒரு முழு அனுமதியை வழங்குவதற்காக இந்த அமைச்சரவை கூட்டத்திலான அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதே போல அமைச்சர்களுடைய மாற்றம், துணை முதலமைச்சருடைய நியமனம் போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது வரக்கூடிய 13ஆம் தேதி அன்று கூட்டப்படுவதாக தமிழ்நாடு அரசு தற்போதைய தகவலை வெளியிட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.